வணக்கம் கேஎம் தமிழ் பக்தி நேயர்களே. காலத்தின் சுழற்சியில் விதியை வெல்லும் சூட்சுமங்களை கிரகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. விருச்சிக ராசி அன்பர்களே, காத்திருந்தது போதும். 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தப் போகிறது. இது சாதாரணமான புத்தாண்டு பலனல்ல. கிரகங்களின் நுட்பமான அசைவுகளைக் கொண்டு மிகத் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்கள் வாழ்வியல் வழிகாட்டி. 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசியினருக்கு என்னென்ன அதிசயங்களை நிகழ்த்தப் போகிறது? அஷ்டமத்து குருவின் பிடியிலிருந்து விடுபட்டு பாக்கிய குருவின் அருளை நீங்கள் எப்படி பெறப்போகிறீர்கள்? பஞ்சம சனி உங்களுக்கு வைக்கப் போகும் பரீட்சைகள் என்ன? வாருங்கள், ஆழமாக அலசுவோம். முதலில் 2026ஆம் ஆண்டின் கிரக நிலைகளை ஒரு பறவை பார்வையாக பார்த்துவிடுவோம். இந்த ஆண்டின் ராஜா எனச் சொல்லக்கூடிய குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கிறார். இது ஜூன் மாதம் வரை நீடிக்கும். ஆனால் கவலை வேண்டாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் அங்கிருந்து நகர்ந்து தனது உச்ச வீடான கடகராசிக்கு செல்கிறார். இதுதான் இந்த ஆண்டின் ஆகச் சிறந்த செய்தி. குரு பகவான் உச்சம் பெற்று தனது 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியையே பார்க்கப் போகிறார். இது ஜென்மத்தை குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்பதற்கு ஒப்பானது. அதேபோல கர்மகாரகன் சனி பகவான் ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். ராகு மற்றும் கேது ஆண்டின் இறுதியில், அதாவது டிசம்பர் மாதத்தில் பெயர்ச்சியாகிறார்கள். ராகு 3ஆம் இடத்திற்கும் கேது 9ஆம் இடத்திற்கும் செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகிறது. அதுவரை ராகு 4லும் கேது 10லும் சஞ்சரிப்பார்கள். சரி, இப்போது ஒவ்வொரு துறை வாரியாக பலன்களை மிக விரிவாக பார்ப்போம். தொழில் மற்றும் பொருளாதாரம். விருச்சிக ராசி அன்பர்களே, ஆண்டின் முதல் 5 மாதங்கள், அதாவது ஜனவரி முதல் மே வரை பண விஷயத்தில் சற்று இறுக்கமாகவே இருக்க வேண்டியிருக்கும். அஷ்டம குரு இருப்பதால் தேவையற்ற செலவுகள் உங்களை தேடி வரலாம். வரவு 8அனா செலவு 10அனா என்ற நிலையிலும் சிலர் இருக்க நேரிடலாம். இந்த காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். புதிய கடன்கள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் நீங்கள் செய்யாத தவறுக்கு பழியேற்க நேரிடலாம் என்பதால் கவனமாக இருங்கள். ஆனால் ஜூன் மாதம் பிறந்தவுடனே உங்கள் நிலைமை தலைகீழாக மாறும். குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வந்து தன் பொன்னான பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கப் போகிறார். இதுநாள் வரை தடைப்பட்ட பதவி உயர்வு, சம்பள உயர்வு அனைத்தும் உங்களை தேடி வரும். தொழில் ஸ்தானத்தை சூரியனும் செவ்வாயும் வலுப்படுத்தும் காலங்களில், அதாவது ஜனவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு, குறிப்பாக கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு ஆண்டின் பிற்பகுதி பொற்காலம். வராத கடன்கள் வசூலாகும். வங்கி சேமிப்பு உயரும். பங்குச் சந்தை முதலீடுகள் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல லாபத்தை தரும். குடும்பம் மற்றும் திருமணம். திருமணமாகாத விருச்சிக ராசி இளசுகளுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வை கிடைப்பதால் திருமண யோகம் கூடி வருகிறது. மனதிற்கு பிடித்த வரன் அமையும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோர் சம்மதம் கிடைக்கும். பஞ்சம சனி காதலில் சிறிய சோதனைகளை வைத்தாலும் குருவின் பார்வை அதை முறியடித்து வெற்றியைத் தரும். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே இருந்த சிறு சிறு ஊடல்கள், கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கித் தவித்தவர்களுக்கு அந்த மழலைச் செல்வம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. குருவின் 9ஆம் பார்வை 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தின் மீது விழுவதால் புத்திர தோஷங்கள் நீங்கும். ராகு 4ஆம் இடத்தில் இருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. வீடு, வண்டி வாங்கும் யோகம் உண்டாகும். ஆனால் ஆவணங்களை 2 முறை சரிபார்க்குவது நல்லது. ஆரோக்கியம். 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அஜீரணம், வாயு தொல்லைகள், சுவாசப் பிரச்சனைகள் வரலாம். உணவில் கட்டுப்பாடு அவசியம்.
கொழுப்புச் சத்துள்ள உணவுகளை குறைப்பது நல்லது. ஜூன் மாதத்திற்கு பிறகு ராசியை குரு பார்ப்பதால் உடலில் புதுத்தெம்பு உண்டாகும். முகத்தில் பொலிவு அதிகரிக்கும். பழைய நோய்கள் குறையும். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் முதுகுவலி, கால்வலி அவ்வப்போது வரலாம். நடைப்பயிற்சி நன்மை தரும். ஜனவரியிலிருந்து வருட முடிவான டிசம்பர் வரை ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். ஜனவரி மாதம் செவ்வாய் உச்சம் பெறுவதால் தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வேகம் வரும். ரியல் எஸ்டேட் தொடர்பான முயற்சிகளில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். பிப்ரவரி வீடும் வாகனமும் வாங்கும் யோகம் உருவாகும் நல்ல மாதம். குடும்பத்தில் சில மாற்றங்கள் காணப்படும். ஆனால் தாயாரின் உடல்நிலையில் சிறிய கவனம் தேவை. மார்ச் கிரகணத் தாக்கம் இருப்பதால் செயல்களில் நிதானம் அவசியம். தேவையில்லாத பதட்டம் ஏற்படலாம். அமைதியாக முடிவெடுப்பதே நல்லது. ஏப்ரல் சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறுவதால் எதிரிகள் காணாமல் போகும். தடையாக இருந்த விஷயங்கள் சுலபமாக முடியும். நீண்ட நாளாக இருந்த கடன் சுமை குறையத் தொடங்கும். மே மாதம் மன அமைதி கிடைக்கும். நிம்மதி தரும் செய்திகள் ஒன்று பின் ஒன்றாக வரலாம். குடும்பத்தில் நல்ல புரிதல் உருவாகும். ஜூன் இதுவே உங்கள் வாழ்க்கையின் உண்மையான திருப்புமுனை. குரு பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் முழுவதும் மலர்ச்சியடையும். பாக்கிய யோகம் பலப்படும். ஜூலை சொத்து சம்பந்தப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். தந்தை வழி நன்மைகள் உண்டாகலாம். ஆன்மீக பயணங்கள் மனதிற்கு நல்ல சக்தி தரும். ஆகஸ்ட் தொழிலில் பெரிய முன்னேற்றம் காணப்படும் மாதம். பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் உயர்வு ஏற்படும். உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். செப்டம்பர் வியாபாரிகளுக்கு பணம் கொட்டும் மாதம். புதன் லாபஸ்தானத்தில் வலுப்பெறுவதால் வருமானம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும். அக்டோபர் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. உறவினர்களுடன் நல்லிணக்கம் வளரும். நவம்பர் சூரியன் ஜென்மத்தில் வருவதால் உடல் உஷ்ணம் மற்றும் கோபம் அதிகரிக்கலாம். விவேகமாக நடந்து கொள்வது அவசியம். பொறுமைதான் முக்கியம். டிசம்பர் ராகு கேது பெயர்ச்சி நடப்பதால் தைரியம் அதிகரித்து வெற்றிகள் சேரும். நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் தீரத் தொடங்கும். புதிய வாய்ப்புகள் திறக்கும். பரிகாரங்கள். குரு பரிகாரம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம், கொண்டைக்கடலை மாலை, ஆலங்குடி தரிசனம். சனி பரிகாரம். சனிக்கிழமைகளில் காகத்திற்கு எள்ளு சாதம், திருநள்ளாறு அல்லது குச்சனூர் தரிசனம். பொது பரிகாரம். திருச்செந்தூர் முருகன் தரிசனம். கந்த சஷ்டி கவசம். விருச்சிக ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு சோதனைகளை சாதனைகளாக்கும் ஆண்டு. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறிவிட்டன. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்றி.